வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 13வது அத்தியாயம். சென்னையின் பிரபல கல்லூரியின் பிரம்மாண்டமான காரிடாரில் தன் தோழிகளுடன் கலகலப்பாக பேசிக்கொண்டே நடந்து வந்தாள் ஆரியனின் தங்கை ரித்விகா. திடீரென அவளது லேப்டாப் பேக்கின் வெளிப்புற பையில் ஏதோ ஒரு காகிதம் சொருகப்பட்டிருப்பதை பார்த்தாள். அதை எடுத்து பிரித்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. அதில் அழகான தமிழ் கையெழுத்தில் ஒரு கவிதை எழுதப்பட்டிருந்தது. அசுரனின் கோட்டையில் பூத்த ரோஜாவே, உன் உற்றை பார்வையில் என்னை சாய்த்தாயே, தமிழ் எழுத்துக்களுக்கு உயிர் தந்த தேவதையே, உன் இதழோரம் எனக்கு இடம் தருவாயா? அந்த கவிதையை படித்ததும் ரித்விகாவின் இதழ்களில் லேசான புன்னகை அரும்பியது. தூரத்தில் மரத்தடியில் வெள்ளை சட்டையும் ஜீன்ஸும் அணிந்து கையை கட்டி கொண்டு கம்பீரமாக நின்றிருந்தான் கார்த்திக். கல்லூரியின் தமிழ் மன்ற தலைவனான அவன் ரித்விகாவை பார்த்து லேசாக புன்னகைத்தான். உண்மையில் கார்த்திக் இப்படி கவிதை எழுதி போடுவது இது முதல் முறை அல்ல. கடந்த 1.5 வருடங்களாகவே அவன் ரித்விகாவை உயிருக்கு உயிராக காதலித்து வருகிறான். 1.5 வருடத்திற்கு முன்னால் கல்லூரி தமிழ் மன்றத்தின் மாநில அளவிலான கவிதை போட்டி அரங்கம். மேடையில் கார்த்திக் கம்பீரமாக நின்று தன் கவிதையை வாசித்துக் கொண்டிருந்தான். அவனது தமிழ் புலமையும் கம்பீரமான குரலும் அங்கிருந்த அனைவரையும் வசீகரித்திருந்தது. போட்டி முடிந்து ரித்விகா அரங்கத்தை விட்டு வெளியே வந்தபோது கையில் தமிழ் மன்றத்தின் பேட்ஜ் அணிந்தபடி கார்த்திக் அவளை நோக்கி வந்தான். சுற்றிலும் மாணவர்கள் கூட்டம் கூடி நிற்க அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் ரித்விகாவின் பாதையை மறைத்து நின்றான். அவன் கையில் ஒரு சிவப்பு நிற ரோஜா பூ இருந்தது. ரித்விகா, அவனது குரல் கல்லூரியின் பரபரப்பிற்கு நடுவிலும் மிகவும் தெளிவாக கம்பீரமாக கேட்டது. என் கவிதைகளுக்கு 1000 பேர் ரசிகர்களா இருக்கலாம். ஆனா அந்த கவிதைகளுக்கு எல்லாம் உயிரும் அர்த்தமும் தந்தது உன் ஒற்றை புன்னகைதான். நான் உன்னை உண்மையா நேசிக்கிறேன். என் தமிழ் கவிதைகளை விட நீதான் ரொம்ப அழகா இருக்க. அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் ஓ என்று ஆரவாரம் செய்ய கார்த்திக் தன் கையிலிருந்த ரோஜாவை அவளை நோக்கி நீட்டி மேரி மீ ஆர் லவ் மீ என்று அத்தனை பேர் முன்னாடியும் மிக கம்பீரமாக ப்ரப்போஸ் செய்தான். ஆரியன் ஜெகநாத்தின் தங்கை என்ற கம்பீரமும் அகந்தையும் கொண்ட ரித்விகாவிற்கு அந்த நொடி அதிர்ச்சியாக இருந்தது. அத்தனை பேர் முன்னாடி தன்னை ஒருவன் இப்படி ப்ரப்போஸ் செய்வதை அவள் எதிர்பார்க்கவில்லை. அன்று ஆரியன் ஜெகநாத்தின் தங்கை என்ற கெத்தில் இருந்த ரித்விகா, நான் ஆரியனோட தங்கச்சிடா, ஏன் பின்னாடி வந்தா அப்புறம் நடக்கிறதே வேற என்று கோபமாக கத்தி அவனது காதலை நிராகரித்து விரட்டி அடித்திருந்தாள். ஆனால் கார்த்திக் அதோடு பின்வாங்கி விடவில்லை. ரித்விகா எத்தனை முறை கோபப்பட்டு விரட்டினாலும் அவளது லேப்டாப் பேக்கிலோ அல்லது காரின் வைப்பரிலோ தன் தமிழ் கவிதைகளை ஏதோ ஒரு வழியில் சொருகி வைத்துவிட்டு தூரத்தில் நின்று புன்னகைப்பதை வழக்கமாகவே வைத்திருந்தான். வெளியே அண்ணனைப் போலவே கடுமையாக கெத்து காட்டினாலும் கார்த்திக்கின் இந்த தளராத உண்மையான காதலும் அவனது கவிதைகளும் ரித்விகாவின் மனதை மெல்ல மெல்ல கரைத்து கொண்டுதான் இருந்தன. வெளியே அண்ணனைப் போலவே கடுமையாக கெத்து காட்டினாலும் கார்த்திக்கின் இந்த தளராத உண்மையான காதலும் அவனது கவிதைகளும் ரித்விகாவின் மனதை மெல்ல மெல்ல கரைத்து கொண்டுதான் இருந்தன. இப்போதும் தனக்கு நேரெதிரே நடந்து வந்து தன் கையில் வைத்திருந்த ரோஜாவை நீட்டிய கார்த்திக்கை பார்த்து ரித்விகாவின் மனம் துடித்தாலும் சுற்றியிருந்த மாணவர்களை பார்த்ததும் சட்டென்று தன் முகத்தை கடுமையாக மாற்றிக்கொண்டாள். ஏ கார்த்திக், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா? என் பின்னாடி கவிதை எழுதி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் ஆரியன் ஜெகநாத்தோட தங்க. இந்த லவ் கவிதை எதுவுமே என்கிட்ட வேலைக்காகாது. இனிமே என் முன்னாடி வந்த நடக்கிறதே வேற என்று வழக்கம் போல கெத்தாக கோபமாக அவனை விரட்டிவிட்டு திரும்பி நடக்கத் தொடங்கினாள். கார்த்திக் ஏமாற்றத்துடன் தன் தலையை கோதியபடி அங்கே இருந்து நகர்ந்தான். காரிடார் வளைவில் திரும்பியதும் பக்கத்தில் நடந்து வந்த தோழி பிரியா ரித்விகாவை ஒரு மாதிரியாக பார்த்து சிரித்தாள். ஏண்டி ரித்து, 1.5 வருஷமா உன்னையே சுத்தி சுத்தி வரான். தமிழ் மன்ற தலைவன், பார்க்கவும் அவ்வளோ ஹேண்ட்ஸமா கெத்தா இருக்கான். அவன் எழுதுற கவிதையெல்லாம் படிச்சா எனக்கே செம்மையா லவ் வருது. ஆனா நீ ஏன் அவனை எப்ப பார்த்தாலும் இப்படி துரத்தி துரத்தி அடிக்கிற மாதிரி பேசுற என்று பிரியா குறும்பாக கேட்டாள். ஏய் பிரியா, சும்மாரு. நான் ஆரியன் ஜெகநாத்தோட தங்கச்சிடி, கண்டவனுக்கும் தலையாட்ட முடியாது என்று ரித்விகா வெளியே கெத்து காட்டினாள். பிரியா உரக்க சிரித்துவிட்டு, அடி பாவி, வெளியேதான் அசுரனோட தங்கச்சின்னு கெத்து காட்டுற,
அப்போ அவன் கையில கொடுத்த ரோஜாவை பார்த்து உன் கண்ணுல மின்னுன அந்த வெக்கம் என்னவா? அந்த கவிதை சீட்டு லேப்டாப் பேக்ல பத்திரமா எடுத்து வச்சியே, அது என்னவா என்று போட்டு உடைத்தாள். பிரியா அப்படி சொன்னதும் ரித்விகாவின் கன்னங்கள் சட்டென்று சிவந்தன. அவளது முகமாற்றத்தை பார்த்த பிரியா, நான் கணிச்சது கரெக்டு தான். நீ கார்த்திகை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு ரித்தோ. உனக்கு அவன் மேல செம்ம லவ். ஆனா அண்ணன் கெத்துல வெளியே காட்டிக்க மாட்டேங்கிற, அப்படிதானே என்று வம்பிழுத்தாள். ஏ பிரியா, வாய மூடுடி, யாராவது கேட்க போறாங்க என்று பிரியாவின் கையை கிள்ளி மிரட்டிய ரித்விகா சுற்றிலும் யாரும் பார்க்கிறார்களா என்று லேசாக எட்டி பார்த்தாள். யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட அடுத்த வினாடி பிரியாவுக்கு தெரியாமல் தன் கைக்குட்டையில் மறைத்து வைத்திருந்த அந்த புது கவிதை சீட்டை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு உதடோறும் பொங்கி வந்த கியூட்டான புன்னகையை அடக்க முடியாமல் வெட்கப்பட்டு சிரித்தாள். வெளியே அண்ணனை போல கடுமையான கெத்து காட்டினாலும் அவளது மனது கார்த்திக்கின் கம்பீரமான காதலிலும் கவிதையிலும் பூரணமாக சிறைப்பட்டிருந்தது என்பதை பிரியா நன்றாகவே உணர்ந்து கொண்டாள். மாலை, ஜெகநாத் பங்களா. மாலை நேரத்தின் பொன்னிற வெளிச்சம் ஜெகநாத் பங்களாவின் பிரம்மாண்ட வளைவுகளில் பட்டு அசைந்தாட அந்த பெரிய மாளிகையே ஒருவித கம்பீரத்தோடு மிளிர்ந்து கொண்டிருந்தது. காரிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த அக்ஷராவின் முகத்தில் ஏனோ ஒரு அடர்ந்த மௌனம். ஆரியனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் தன் காலடிகளின் சத்தம் மட்டுமே கேட்கும்படி நேராக மாஸ்டர் பெட்ரூமுக்குள் சென்றவள் அடுத்த கணமே கதவை மெல்ல சாத்தி கொண்டாள். அந்த மூடிய கதவையே சில நொடிகள் பார்த்தபடி நின்ற ஆரியனின் மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பாரம் இறங்கியது. அப்போதுதான் கல்லூரியிலிருந்து திரும்பியிருந்த ரித்விகா அக்ஷராவை பார்த்ததும் முகமெல்லாம் மலர ஓடி வந்தாள். அக்ஷராவின் கைகளை பற்றி கொண்டு அவள் காட்டிய அளவற்ற பாசத்திலும் அன்பான பேச்சிலும் மட்டுமே அக்ஷராவின் முகத்தில் மெல்லிய புன்னகை அரும்பியது. அதன் பின் ஆரியன் சட்டென்று தன் இயல்புக்கு மாறினான். உடனே தன் பர்சனல் அசிஸ்டன்ட் சந்தோஷிற்கு போன் செய்து உடனடியாக வீட்டிற்கு வர பணித்தான். அடுத்ததாக ஆகாஷை தொடர்பு கொண்டு, ஆகாஷ், நீ அம்மாவையும் அஞ்சலியும் கூட்டிக்கிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வா என கூறி அழைப்பை துண்டித்தான். அவர்கள் வரும் வரை கிடைத்த இடைவேளியில் ஆரியனும் ரித்விகாவும் தங்களது அறைகளுக்கு சென்று பயண களைப்பை போக்கி ஃப்ரெஷ் ஆகிவிட்டு ஹாலிற்கு வந்தனர். சற்று நேரத்தில் எல்லாம் சந்தோஷ் வர தொடர்ந்து ஆகாஷ் தன் தாய் மற்றும் அஞ்சலியுடன் வீட்டின் வரவேற்பறையில் அடியெடுத்து வைத்தான். அனைவரும் ஹாலில் ஒன்று கூடியதும் ஆரியனின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. உங்களை ஏன் திடீர்னு வர சொன்னேன்னா, நாளைக்கு நம்ம ரிசப்ஷனுக்கு ஷாப்பிங் போறோம். வேணுங்கிறதையெல்லாம் நாளைக்கே எடுத்துடணும். அதுக்குதான் வர சொன்னேன் என்றான் ஆரியன். அவன் கூறியதுமே ஹாலில் ஒருவித உற்சாகம் தொற்றிக்கொண்டது. வரப்போகும் பிரம்மாண்ட ரிசப்ஷனை பற்றியும் அங்கு செய்ய வேண்டிய கலைநயமிக்க ஏற்பாடுகளை பற்றியும் சந்தோஷும் ஆகாஷும் போட்டி போட்டுக்கொண்டு ஆக்ரோஷமாகவும் ஆர்வமாகவும் விவாதிக்க தொடங்கினர். அப்போது பணிப்பெண்கள் சுட சுட மணக்கும் காஃபியை தட்டுகளில் ஏந்தி வந்து அனைவருக்கும் வழங்கினர். காஃபியின் வெதுவெதுப்பான சுவையோடு அவர்களின் சிரிப்பொலியும் கலகலப்பான பேச்சும் ஜெகநாத் பங்களாவின் ஹால் முழுதும் எதிரொலித்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியான கூச்சலுக்கு நடுவே அக்ஷராவின் இருப்பு இல்லாதது ஆரியனின் கண்ணை உறுத்தியது. அறைக்குள்ளேயே தனியாக முடங்கி கிடக்கும் அவளது நினைவே அவனை ஆட்கொள்ள வேலைக்காரரை அழைத்து அவளுக்கு காஃபி கொண்டு போய் கொடுங்க என்று கூறி அனுப்பி வைத்தான். பணிப்பெண் கொண்டு வந்த காஃபியை அமைதியாக வாங்கி கொண்ட அக்ஷரா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு மீண்டும் தன் தனிமைக்குள்ளேயே சுருண்டு கொண்டாள். வெளியே ஹாலில் வரவேற்பு விழாவின் கொண்டாட்ட பேச்சுகளும் சிரிப்பொலிகளும் சந்தோஷமாக எதிரொலித்துக் கொண்டிருக்க அக்ஷரா மட்டும் தன் அறைக்குள் மௌனத்தின் சிறைபிடிக்கப்பட்டிருந்தாள். மணி இரவு 9 நெருங்கிக் கொண்டிருந்தது. ஜெகநாத் பங்களாவின் பிரம்மாண்ட டைனிங் ஹாலில் விதவிதமான உணவுகளின் நறுமணம் கமழ்ந்து கொண்டிருந்தது. ஹாலின் மையத்தில் இருந்த நீண்ட தேக்குமர டைனிங் டேபிளை சுற்றி ஆகாஷ், அவனது அம்மா, அஞ்சலி, ரித்விகா மற்றும் சந்தோஷ் என அனைவரும் அமர்ந்து கலகலப்பாக பேசி சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். ஆரியனும் அவர்களோடு அமர்ந்திருந்தாலும் அவனது கவனம் முழுவதும் அக்ஷராவின் பூட்டிய அறையின் மீதே நிலைத்திருந்தது. மதியத்திலிருந்து எதுவும் சாப்பிடாமல் அறைக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் அவளை அப்படியே விட்டுவிட அவனது மனம் இடம் கொடுக்கவில்லை. சட்டென்று எழுந்து கொண்ட ஆரியன், நீங்க சாப்பிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு நேராக அக்ஷராவின் அறையை நோக்கி நடந்தான். அறையின் கதவை மெல்ல தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான். அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்டு ஜன்னல் வழியாக வந்த நிலவின் வெளிச்சத்தில் அக்ஷரா கட்டிலின் ஓரத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளது முகம் சோர்ந்து போயிருந்தது. அக்ஷரா, டைம் ஆச்சு, சாப்பிடவா என்றான் ஆரியன் குரலில் அதிகாரம் கலந்த மென்மையோடு. அவள் நிமிர்ந்து அவனை பார்த்துவிட்டு, எனக்கு பசி இல்லை,
நான் வரல என்று மெல்லிய குரலில் மறுத்து தலைகுனிந்து கொண்டாள். ஆனால் ஆரியன் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அவளை நெருங்கி வந்து நின்று, மதியத்திலிருந்து நீ எதுவும் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். பிடிவாதம் பிடிக்காம ஒழுங்கா எழுந்து வா என்றான் உறுதியான குரலில். ஆரியன், பிளீஸ், எனக்கு உண்மையாவே சாப்பிட பிடிக்கல என்று அவள் மீண்டும் சீர, ஆரியன் இனி பேசி பயனில்லை என்பதை உணர்ந்தான். நேராக சென்று அவளது கையை பற்றி, நான் கூப்பிட்டா வரணும் அக்ஷரா, எல்லாரும் கீழே வெயிட் பண்றாங்க, அமைதியா வர்றியா இல்ல நான் தூக்கிட்டு போகவா என்று அவளது கண்களை ஆழமாக பார்த்தபடி கேட்டான். அவனது பார்வையில் இருந்த தீர்க்கத்தையும் சொன்னதை செய்துவிடும் பிடிவாதத்தையும் கண்ட அக்ஷராவுக்கு வேறு வழியிருக்கவில்லை. மெல்ல பெருமூச்சு ஒன்றை வெளிப்படுத்திவிட்டு அவனுடன் நடக்கத் தொடங்கினாள். அவளது கையை பற்றியபடியே டைனிங் ஹாலிற்கு அழைத்து வந்தான் ஆரியன். அவர்கள் இருவரும் ஒன்றாக வருவதைக் கண்டதும் ஹாலில் இருந்தவர்களின் கலகலப்பு சற்று அடங்கி ஒருவித சுவாரஸ்யமான மௌனம் நிலவியது. ஆரியன் அவளை தனக்கருகில் இருந்த நாற்காலியில் அமர வைத்து அவளது தட்டில் உணவை பரிமாறச் சொன்னான். கொஞ்சமாவது சாப்பிடு என்று அவளிடம் மெல்லிய குரலில் கட்டளையிட, அக்ஷராவும் வேறு வழியின்றி அமைதியாக சாப்பிடத் தொடங்கினாள். அவள் சாப்பிடுவதை தன் பார்வையின் ஓரத்தால் கவனித்த பிறகே ஆரியனின் மனதில் ஒரு சிறிய நிம்மதி பரவியது. சுற்றிலும் பேச்சும் சிரிப்பும் மீண்டும் தொடர, இருவருக்கும் இடையே வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் உணர்வுகளின் பரிமாற்றம் அந்த இரவை மேலும் ஆழமாக்கியது. இரவு உணவு முடிந்து சிறிது நேரத்தில் அங்கிருந்த கொண்டாட்ட சூழல் மெல்ல தணிய தொடங்கியது. நேரமாகி விட்டதால் ஆகாஷ் தன் குடும்பத்துடனும் சந்தோஷ் தன் வேலைகளை முடித்துக் கொண்டும் ஆரியனிடம் விடைபெற்று தங்களது வீடுகளுக்கு புறப்பட்டு சென்றனர். சிறிது நேரம் வரை கலகலப்பாக இருந்த அந்த பிரம்மாண்ட ஹால் மீண்டும் தன் அமைதியை மீட்டுக் கொண்டது. ரித்விகா அக்ஷராவிடம், நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அண்ணி என்று அன்போடு கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றாள். அக்ஷராவும் யாருடனும் அதிகமாக பேசாமல் மெல்லிய நடையுடன் மாஸ்டர் பெட்ரூமுக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டாள். எல்லாரும் சென்ற பிறகு ஜெகநாத் பங்களா முழுவதும் ஒரு வித நிசப்தம் சூழ்ந்தது. ஆரியன் வீட்டின் பிரதான கதவுகள் சரியாக பூடப்பட்டுள்ளதா என்பதையும், காரிடாரில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் செக்யூரிட்டிகள் விழிப்புடன் இருக்கிறார்களா என்பதையும் நேரில் சென்று உறுதி செய்து கொண்டான். பங்களாவை சுற்றிலும் ஒரு முறை தன் கூர்மையான பார்வையால் நோட்டமிட்ட பிறகே அவனுக்கு திருப்தி ஏற்பட்டது. அனைத்து சோதனைகளையும் முடித்துவிட்டு ஆரியன் அமைதியாக தன் அறையை நோக்கி நடந்தான். கதவை திறந்து உள்ளே அடியெடுத்து வைத்தபோது அறையின் மெல்லிய வெளிச்சத்தில் அக்ஷரா தன் ஃபார்மல் உடையை மாற்றிவிட்டு எளிமையான உடையில் கண்ணாடியின் முன்னின்று தன் கூந்தலை வாரிக் கொண்டிருந்தாள். அறைக்கதவை பூட்டிவிட்டு உள்ளே வந்த ஆரியன் மெல்ல நடந்து வந்து அவளுக்கு பின்னால் நின்றான். கண்ணாடியில் தெரிந்த அவளது பிம்பத்தை பார்த்தபடி அவளது மெல்லிய தோள்களில் தன் கரங்களை பதித்தான். அக்ஷரா சட்டென்று நிமிர்ந்து அவனை கூர்மையாக பார்த்தாள். ஆரியன், என்ன பண்ற? தள்ளி நில்லு. ஏன் மேடம், என் பொண்டாட்டி தோலை தொடுறதுக்கு கூட உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா என்று குறும்பாக சிரித்தவன் அவளது கையில் இருந்த சீப்பை வாங்கி பக்கத்தில் வைத்துவிட்டு அவளது கூந்தலை ஒதுக்கி கழுத்து வளைவில் தன் சூடான மூச்சுக்காற்று படும்படி குனிந்தான். நாளைக்கு ஆபீஸ் போற பிளான் எதுவும் வச்சுக்காத அக்ஷரா, நமக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு என்று அவளது காதோரம் தாழ்ந்த குரலில் முணுமுணுத்தான். அக்ஷரா மூச்சிறைக்க அவனது மார்பை தள்ள முயன்றாள். என்ன வேலை? எனக்கு ஆபீஸ்ல 100 வேலை இருக்கு. வரப்போற ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ நாளைக்கு ஆஃபீஸ் லீவ், ஒன்லி ஷாப்பிங் அண்ட் மை ஒய்ஃப். அக்ஷராவின் இதயம் சீரற்று துடிக்க தொடங்கியது. அவன் தன்னை முழுமையாக தன் வசப்படுத்துவதை உணர்ந்த அவள் தன் கோபத்தை இழுத்து பிடித்து கொண்டு, ஆரியன், நம்ம 2 பேருக்கும் இடையில என்ன இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு சூழ்நிலையால, ஒரு கட்டாயத்துலதான் நாம ஒரே வீட்டுல இருக்கோம். என்னை இப்படி உனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பார்க்காத என்று கோபத்தோடு சொன்னாள். ஆரியன் லேசாக நகைத்தான். அவளது இடுப்பை தன் பலமான கரங்களால் பற்றி ஒரே இழுப்பாக தன்னோடு பிணைத்துக் கொண்டான். கட்டாயமோ சூழ்நிலையோ எதுவா வேணா இருக்கட்டும் அக்ஷரா, ஆனா இந்த அசுரனோட பிடியில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. சொல்லி முடித்த அடுத்த நொடி அவளது இடுப்பை மேலும் இறுக்கி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். அக்ஷரா தடுமாறி அவளது மார்பில் கையூன்றி நிமிர முயன்ற கணத்தில் அவளது காதோறும் லேசாக சரிந்திருந்த அவளது கூந்தலை மெல்ல ஒதுக்கி அவளது காது மடலை தன் விரல்களால் மென்மையாக வருடினான். அவனது அந்த எதிர்பாராத மெல்லிய தீண்டலில் அக்ஷராவின் உடல் ஒரு கணம் சிலிர்த்து போனது. கோபமாக பேச நினைத்த அவளது உதடுகள் வார்த்தைகளின்றி ஒட்டி கொண்டன. அவளது கலங்கிய விழிகளையும் சீரற்ற மூச்சுக்காற்றையும் பார்த்த ஆரியனின் முகத்தில் ஒரு வெற்றியின் புன்னகை அரும்பியது. அவன் அவளை விடுவிக்காமல் அவளது கண்களை ஆழமாக ஊடுருவி பார்த்தபடி அவளது கையை எடுத்து தன் நெஞ்சின் இடதுபுறம் வைத்தான். அங்கே அவனது இதயம் அதிவேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. உன் கோபமும் உன் எதிர்ப்பும் கூட எனக்கு அழகாதான் இருக்கு அக்ஷரா.
ஆனா இந்த இதயத்தோட துடிப்பு பொய் இல்ல, இது உனக்காக மட்டும்தான் துடிக்குது என்று ஆழமான குரலில் சொன்னான். அவனது நெஞ்சின் சூட்டையும் அந்த வேகமான இதய துடிப்பையும் உணர்ந்த அக்ஷராவால் அதற்கு மேல் அவனை தள்ளி பேச முடியவில்லை. அவனது கண்களில் தெரிந்த காதலின் அடர்த்தி அவளை ஏதோ செய்ய அவளது எதிர்ப்புகள் அனைத்தும் அந்த நொடியில் கரைந்து போயின. இருவருக்கும் இடையே வார்த்தைகள் தேவையின்றி போக அந்த அறையின் மெல்லிய வெளிச்சத்தில் இருவரின் பார்வைகளும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து கொண்டன. மறுநாள் காலை சென்னையின் அதிநவீன மிக பிரபலமான டிசைனர் பொட்டிக் களை கட்டியிருந்தது. ஜெகநாத் பேரரசின் வாரிசுகளான ஆரியன் மற்றும் அக்ஷரா இருவருமே கார்ப்பரேட் உலகின் பிரம்மாண்ட சிஇஓக்கள் என்பதால் அவர்களின் ரிசப்ஷன் உடை தேர்வுக்காக அந்த பொட்டிக்கின் சிறப்பு தளம் முழுவதுமாக ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆரியன் அக்ஷராவுடன் சேர்ந்து அவனது தங்கை ரித்விகா, நண்பன் ஆகாஷ், அவன் மனைவி அஞ்சலி, ஆகாஷின் அம்மா மற்றும் ஆரியனின் பர்சனல் அசிஸ்டன்ட் சந்தோஷ் என ஒரு பெரிய பட்டாளமே ஆஜராகி இருந்தது. அங்கே அனைவருக்கும் ஆடைகள் தேர்வு செய்யும் பணி ஜோராக தொடங்கியது. ரித்விகாவிற்கும் அஞ்சலிக்கும் சந்தோஷும் ஆகாஷும் மாடல்களை காட்டிக் கொண்டிருக்க ஆரியனின் பார்வை மட்டும் அக்ஷராவின் மீதே நிலைத்திருந்தது. தொடக்கத்தில் கோபத்திலும் அதிகாரத்திலும் தான் அக்ஷராவை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொண்டான் ஆரியன். ஆனால் தன் உயிரான தங்கை ரித்விகாவின் கடினமான இதய அறுவை சிகிச்சையின் போது பின்னணியில் நின்று அவளது உயிரை காப்பாற்றியதே அக்ஷராதான் என்ற உண்மை தெரிந்த நொடியில் ஆரியனின் நெஞ்சில் இருந்த கோபம் அடியோடு கரைந்து அவள் மீதான காதல் அசுரத்தனமாக உருவெடுத்திருந்தது. ஆனால் அக்ஷராவிற்கு இன்னும் அவன் மீதான கோபம் தணியவில்லை. தன்னை கட்டாயப்படுத்தி தன் சுதந்திரத்தை பறித்தவன் என்ற எண்ணமே அவளிடம் மேலோங்கி இருந்தது. அந்த கோபத்தை எல்லாம் தவிடுபொடியாக்கும் விதமாகவே ஆரியன் அவளிடம் நெருங்கி நெருங்கி சென்று தன் காதலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். ரிசப்ஷனுக்கு வழக்கமான பட்டுப்புடவைகளுக்கு பதிலாக ஒரு கம்பீரமான ராஜரீக தோற்றத்தை தரும் சர்வதேச டிசைனர் இண்டிகோ வெஸ்டர்ன் லெஹங்கா மற்றும் கவுன்களை அக்ஷரா பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு ராயல் ப்ளூ நிற ஹெவி ஒர்க் லெஹங்காவை உற்று பார்த்து கொண்டிருந்த போது ஆரியன் அவளுக்கு தெரியாமல் மெல்ல பின்னணியில் வந்து நின்றான். சுற்றி இருப்பவர்கள் மற்ற ஆடைகளை பார்ப்பதில் தீவிரமாக இருக்க ஆரியன் அக்ஷராவின் காதோரம் குனிந்து, இது உனக்கு ரொம்ப அழகா இருக்குண்டி என்று அவளது உடம்பில் சிலிர்ப்பை ஏற்றும் குரலில் கிசுகிசுத்தான். அக்ஷரா வெட்கத்தையும் தன் மனதில் எழும் தடுமாற்றத்தையும் மறைக்க போலி கோபத்துடன், ஆரியன் தள்ளி நில்லு, எல்லாரும் இருக்காங்க என்று அவனது கையை தட்டிவிட்டாள். ஆனால் ஆரியன் விடுவதாக இல்லை. அவள் ஒவ்வொரு உடைகளாக தேர்வு செய்து ட்ரையல் ரூம் சென்று மாற்றிவிட்டு வெளியே வரும்போதெல்லாம் அங்கே அவளுக்கு துணையாக நிற்பது போல் வந்து நின்று சுற்றி இருப்பவர்கள் கவனிக்காத நொடியில் அவளது கைகளை பற்றி அழுத்துவதும் அவளது இடுப்பை கிள்ளுவதும் உதட்டை பார்த்து ஒற்றை உருவத்தை உயர்த்தி தன் காந்த பார்வையால் அவளை ஊடுருவதுமாக சின்ன சின்ன குறும்புகளை செய்து அவளை தவிக்க வைத்தான். கடைசியாக ஒரு பிரம்மாண்டமான டிசைனர் கவுனை அணிந்துவிட்டு ட்ரையல் ரூம் கண்ணாடியின் முன்னால் நின்ற அக்ஷரா தன் கன்னங்கள் சிவந்திருப்பதை பார்த்தாள். அவளது கார்ப்பரேட் மூளை முதன்முறையாக செயலிழந்து யோசிக்க தொடங்கியது. இவனுக்கு என் மேல உண்மையிலே இவ்ளோ அன்பும் காதலும் இருக்கா, இல்ல இதெல்லாம் என்னை வீழ்த்த அவன் போடுற நாடகமா? ஆரம்பத்துல என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் இப்ப ஏன் என்கிட்ட இப்படி உருகி வழியிறான்? அவள் யோசித்துக் கொண்டே இருக்க கண்ணாடியில் ஆரியனின் பிம்பம் தெரிந்தது. மெல்ல உள்ளே வந்தவன் அவளுக்கு பின்னால் வந்து நின்று அவளது தோள்களை பற்றினான். இவன் என்கிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் என் உடம்பு மனசு ஏன் இப்படி உருகி நிக்குது? என் ஈகோ, என் கோபம் எல்லாமே இவனோட இந்த ஒற்றை தீண்டல்ல எங்க போகுது? இவன்கிட்ட நான் தோத்து போயிட்டு இருக்கேனா, இல்ல என் மனசு எனக்கு தெரியாமலே இவன்கிட்ட அலைக்களம் ஆயிடுச்சா? தான் அறியாமலே ஆரியனின் அசுர காதலில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருப்பதை உணர்ந்த அக்ஷராவின் முகத்தில் தவிப்பும் எல்லையில்லாத குழப்பமும் மட்டுமே எஞ்சியிருந்தது. ஆரியனின் இந்த அசுர காதலை உணர்ந்து அக்ஷரா தன் இதயத்தை அவனிடம் ஒப்படைப்பாளா, அல்லது வரப்போகும் பிரம்மாண்ட ரிசப்ஷனில் குழப்பத்தை ஏற்படுத்த காத்திருக்கும் விக்ரம் ரித்தோரின் சதி வலையில் இவர்களின் காதல் சிக்குமா? இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.